Hi friends, welcome to Maltese cooking series. இன்னைக்கு நம்ம குக்கிங் சீரீஸில் புளிச்சக்கீரை எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கட்டு புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன். கூடவே 3 முழு பூண்டை உரித்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 30-35 காஞ்ச மிளகாய் வரைக்கும் எடுத்திருக்கேன். பூண்டும் காஞ்ச மிளகாவும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் பூண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்க போகிறோம். அது நல்லா வதங்கணும். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புளிச்சக்கீரை இதில் ஆட் பண்ணிவிட்டு வதக்குறேன். வதக்கினதுக்கப்புறம் இந்த புளிச்சக்கீரை நல்லா சுருண்டு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த புளிச்சக்கீரை நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ அதே பேனில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த கீரை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குக் பண்ண போகிறோம். பேன் ரொம்ப அகலம் இல்லாததுனால நான் இதை 2ஆக டிவைட் பண்ணி பண்ணுறேன். சப்போஸ் உங்கள் பேன் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எல்லாத்தையும் ஒரே ப்ராசஸாகவே பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கீரை நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணி 3-4 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கீரையோட பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா எண்ணெயில் சாட் பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமில் இல்லை, மீடியம் ஃப்ளேமில். ஃபைனலாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம புளிச்சக்கீரை ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் புளிச்சக்கீரை ரெசிபி ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஆந்திரா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ரெசிபியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.